டாக்டர் சொல்லி 1 ஹவருக்கு மேல ஆயிருச்சு. சாருவுக்கு இன்னும் மயக்கம் தெரியல. தங்கம் தங்கம் சரு தங்கம் பா சரு பாத்து 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 மெதுவா. பாத்து தங்கமே, என்னடா உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? தயவு செஞ்சு கண்ணை திறந்து என்ன பாரு. கண்ணு தெரியலப்பா. கண்ணு தெரியலையா? சாரு, என்ன சாரு கண்ணே திறக்காம கண்ணு தெரியலன்னு சொல்ற? கண்ணு நல்லாதான் தெரியுது. இவ சொன்ன மாதிரி எதுவும் ஆகலையே. அப்போ அவ பொய் சொல்லிருக்காளா? ஒன்னும் புரியலையே. அப்பா. என்னம்மா? இல்லப்பா, எனக்கு கண்ணு தெரிஞ்சாலும் நான் இப்ப யாரையும் கண்ணை திறந்து பார்க்க மாட்டேன்ப்பா. ஏமா இப்படி சொல்ற? ஏற்கனவே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குமா. இல்லப்பா, நான் கண்ணை திறக்கும் போது எனக்கு கண்ணு தெரிஞ்சா அதுக்கு காரணமே ரகுராம் பெரியப்பா தான். அவர் முகத்தை தான் நான் முதல்ல பார்க்கணும்ப்பா. ஓஹோ, இப்படி ஒரு சீனை போடுறியா நீ? அண்ணி, சாரு கண்ணு எதுவும் ஆகலன்னு நினைக்கிறேன். நல்லாதான் இருக்கா. எப்படி சொல்ற? அதனாலதான் அவ இப்படி சொல்றா. எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரிம்மா, உன் விருப்பப்படியே பண்ணுவோம். நீ படுத்து ரெஸ்ட் எடு. பாத்து வெளியே வா. வாங்க 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 வாங்க, உட்காருங்க. உட்காரு. வணக்கங்க. உட்காருங்க. வாங்க வாங்க. ஏங்க, அன்னைக்கே பைபாஸ் பக்கத்துல இருக்கிற அந்த நிலத்தை சாரு பேருக்கு மாத்தி கொடுக்கறதா சொல்லியிருந்தீங்க. அன்னைக்கு ஏதோ தவறுதலா அது நடக்காம போயிடுச்சு. இன்னைக்கு ரிஜிஸ்டாரும் ஃப்ரீயா இருந்தாரு, மாப்பிள்ளையும் நாள் நல்லா இருக்குன்னாரு. அதனாலதான் இன்னைக்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அதான் 2 பேரையும் கையோட கூட்டிகிட்டு டாக்குமெண்டோட வந்துட்டேன். நீங்க ஓகே சொன்னீங்கன்னா அன்னைக்கு பண்ண முடியாத ரிஜிஸ்ட்ரேஷனை இன்னைக்கு பண்ணிடலாம். பண்ணிடலாம். சாமிக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணிட்டு சைன் பண்ணலாம். மாயா, அதெல்லாம் நாங்க கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு தான் வந்திருக்கோம். நீ கொஞ்சம் அமைதியா இரு. என்ன மாயா, சாருக்கு கண்ணு வந்தா சொத்து போகாதுன்னு சொன்ன. இப்ப அவரும் எழுதி கொடுக்க போறாரே. பெரியம்மா, படம் இப்பதானே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆரம்பத்துல பிரச்சனையா தான் இருக்கும். ஆனா கிளைமேக்ஸ் சுபமா தான் இருக்கும். உடனே எப்படி எழுதி கொடுக்க முடியும்? ஏன் முடியாது? ரகுராம் சகல தான் முன்னாடியே வாக்கு கொடுத்துட்டாருல. அது இல்லங்க, அன்னைக்கு அந்த நிலத்தை எழுதி வைக்க கேட்டப்போ என்ன சொன்னாங்க? சாருக்கு ஃபியூச்சர்ல கண்ணு ஆபரேஷன் ஏதாவது செய்யறதுக்கு பணம் தேவைப்படும், அதனால அதை எழுதி கொடுத்தா அந்த செலவுல பாத்துப்பேன்னு தானே சொன்னாங்க. அப்போ கேட்டதுல ஒரு நியாயம் இருக்கு. பட் இப்ப அப்படி இல்லையே. யோசிச்சு பார்த்தா மருமக சொல்றதும் சரிதானே. இப்பதான் சாருவுக்கு ஆபரேஷன் எல்லாம் பண்ணி கண்ணு நல்லா தெரியுது. இனிமே இவளுக்கு எதுவும் செலவாக போறது இல்லையே. மாயா சொல்றதும் சரிதாங்க.
கேட்டப்போ கூட அவர் பேர்ல கேட்கல, சாரு பேர்ல தான் கேட்டாரு. அதனாலதான் நான் அப்பவே ஒத்துக்கிட்டேன். இப்படி ஒரு தங்கமான மாப்பிள்ளை கிடைக்கும் போது நாம அதுக்கு என்ன செஞ்சாலும் ஈடாகாது. நான் சொன்ன மாதிரி அந்த இடத்தை எழுதி கொடுக்க போறேன். ரொம்ப நன்றிங்க. பெரியப்பா கொஞ்சம் யோசிச்சு. ஏய், அதான் அண்ணன் சொல்லிட்டாருல்ல, இப்ப என்ன நீ சொல்றத அவர் கேட்கணுமா? வாயை மூடிட்டு பேசாம நில்லு. சகல பத்திரம் ரெடியா இருக்கு. நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா அப்புறம் அதை ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். என்னங்க? மாயா, தடுத்துருவேன்னு சொன்ன, ஆனா அவரை கழுத்து போட்டுட்டாரே. பெரியம்மா, இதான் இன்டர்வல், இனிமேதான் கிளைமேக்ஸ். இப்ப பாருங்க.